Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட விவகாரத்தில் கட்சியின் பொதுச் செயலர் மீது செங்கோட்டையன் முன்வைத்த குற்றச்சாட்டுகளும் அதற்கு எடப்பாடி கே பழனிசாமி அளித்த விளக்கங்களையும் வினை எதிர்வினை பகுதியில் தற்போது பார்க்கலாம். எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும். ஒரு சீனியர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே, அதை போல யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. டிஎம்கேக்கு பிடிஎம் இருப்பது நிறுவனமானது, இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். 33 ஆண்டு காலம் நீங்க இருந்துன்னு சொன்னா உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிருக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பி டீம் சொல்லியிருக்கார். அவர் கருத்து சொல்லுவோர் பி டீம் யார் என்பதை நாடு அறியும். இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை? நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார், அதுதான் உண்மை. இன்று வரையிலும் அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும். கொடநாடு பற்றி பேட்டி கொடுத்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்ல, 2-3 கொலை நடக்கினாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமா இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்று இதுல இருந்து தெளிவா இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுது பாருங்க. அதிமுகவில் இருந்து தன்னை நீக்கியது வேதனை அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், எடப்பாடி பழனிசாமிக்கு முன்பே கட்சிக்கு வந்தவன் தான் என்றும் ஒரு மூத்த தலைவரான தனக்கு நோட்டீஸ் கூட அனுப்பாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மனவேதனையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இவர் பொறுப்பிற்கு வருவதற்கு முன்னாலே புரட்சித் தலைவரால் 72 77 70 80 84 வரையிலும் நான் சட்டமன்ற உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக பல்வேறு பொறுப்பிலிருந்து பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் இவர் எப்போது வந்தார் என்று சொன்னால் 89 தான் இடம்பெறுகிறார். அப்படி இடம்பெறுகின்றவர் எனக்கு ஒரு நோட்டீஸாவது அனுப்பியிருக்க வேண்டும். ஒரு சீனியர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கடிதத்தை அனுப்பி இதற்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்பதுதான் விதியின் அடிப்படையில் இருக்கிறது. அந்த விதியை மீறி அவருடைய சர்வாதிகார போக்கு என்று சொல்வார்களே, அதை போல யாரை வேண்டுமானாலும் தூக்கி எறியலாம் என்ற நிலையிலே அவர் இன்றைக்கு உருவாக்கி இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு கட்சியை வழிநடத்த சசிகலா தன்னிடம் அறிவுறுத்தியதாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டுள்ள செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சியை வழிநடத்துவதற்கு பழனிசாமியின் பெயரை தானே பரிந்துரைத்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு ஒருமுறை கூட வெற்றி பெறாதவர் பழனிசாமி என்றும் அவர் பொறுப்பேற்ற பிறகு அதிமுக சந்தித்த எல்லா தேர்தல்களிலும் பின்னடைவுதான் என்றும் குறிப்பிட்டார். இயக்கத்தை வழிநடத்துவதற்காக அன்று திருமதி சசிகலா அவர்கள் எல்லோரையும் அழைத்து பேசி எல்லோருடைய கருத்துக்களையும் பகிர்ந்து என்னிடத்தில் அதற்காக 1 மணி நேரம் பேசியதற்கு பிறகு இவருக்காக பரிந்துரை கடிதத்தை எல்லோரிடத்திலும் ஒப்புதல் பெற்று பத்திரிகையாளருக்கு படித்தவன் என்ப முறையிலே உங்களிடத்திலே எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். திமுகவின் பி டீமாக தொடர்ந்து செயல்பட்டு வந்த காரணத்தால் செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டமன்றம், பொதுக்கூட்டம் என எங்கும் திமுகவுக்கு எதிராக செங்கோட்டையன் பேசியதே இல்லை என குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்றத்தில் பேசினதே கிடையாது. திமுக எடுத்து ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசுறது கிடையாது. பொதுக்கூட்டத்திலையும் பேசுறதே கிடையாது.
ஆக டிஎம்கேவுக்கு பி டீமாக இருப்பது நிறுவனமானது. இதில் யாருக்கும் மறைச்சு பண்ண முடியாது. அப்படி இருக்கின்ற காரணத்தில் தான் இவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவுடன் அந்த தொகுதியில் இருக்கின்ற நகர கழக செயலாளர்கள், ஒன்றிய கழக செயலாளர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுத்து பாராட்டுறேன், விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். 33 ஆண்டு காலம் நீங்க இருந்துன்னு சொன்னா உழைச்சிருக்கணும், மக்களுக்கு உழைச்சிருக்கணும், நிர்வாகிகளுக்கு அனுசரிச்சு போயிருந்தா உங்களை வாழ்த்தி இருப்பாங்க. அதுக்கு மாறாக இயக்கத்திற்கு துரோகம் இழைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட நிலைமை தான் கிடைக்கும். தன்னை திமுகவின் பிடிஎம் என விமர்சிக்கும் பழனிசாமி கொடநாடு கொலை வழக்கிற்காக ஏன் குரல் கொடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கேள்வி எழுப்பியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் உறுதுணையாக இருப்பதாக ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். பி டீம் சொல்லியிருக்கார். அவர் கருத்து சொல்லுவோர் பி டீம் யார் என்பதை நாடு அறியும். இன்றைக்கு கொடநாடு வழக்கு என்பது நாம் ஏன் இன்று வரையிலும் குரல் கொடுக்கவில்லை? நான் பி டீமிலே இல்லை, A1 அவர் இருக்கிறார். அதுதான் உண்மை. இன்று வரையிலும் அவர் மீது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பது சட்டமன்றத்தில் எங்களுக்கு தெரியும். கொடநாடு வழக்கில் தன் மீது குற்றச்சாட்டு வைத்துள்ள செங்கோட்டையனை விமர்சித்துள்ள அதிமுக பொதுச்செயலர் பழனிசாமி அதிமுக ஆட்சிக் காலத்தில் சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை எடுத்ததாக விளக்கம் கொடுத்தார். கொடநாடு பற்றி பேட்டி கொடுத்திருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும்போது சட்ட நீதியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். பல முறை அதை பேசியிருக்கிறேன். ஒரு குற்றம் புரிஞ்சா ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும், அதுதான் செய்யும். அதான் நாங்களும் செஞ்சோம். அது மட்டும் இல்ல, 2-3 கொலை நடக்கினாரு. என்ன ஒரு கட்சி இப்படிப்பட்ட வன்மத்தனமான இருக்கிறவங்க எப்படி இருந்திருப்பார்? கட்சிக்குள்ள இவரையெல்லாம் வச்சிருந்தா எப்படி இருக்கும்? எப்படி மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளியில ஒண்ணு நாடகத்தை அரங்கேற்று இதுல இருந்து தெல்ல தெளிவா இருக்குது. இதெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துட்டு பாருங்க. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையனின் மனக்குரலாக உள்ளது. அவரது எண்ணம் ஈடேறும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதை தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். மூத்த நிர்வாகியான செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கி பழனிசாமி அழிவை தேடிக் கொள்வதாக அமமுக பொதுச் செயலர் தினகரன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்போது இருப்பது அதிமுக அல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமியின் திமுக என்றும் விமர்சித்துள்ளார். செங்கோட்டையன் போன்ற மூத்த நிர்வாகி துரோகி என்று சொல்லி அவரை கட்சியை விட்டு நீக்கிற தகுதியே இல்லாத பழனிசாமி, அதிமுக கட்சியே இன்றைக்கு அழித்துவிட்டு எடப்பாடி திமுக நடத்தி கொண்டிருக்கிற பழனிசாமிக்கு எந்தவித தகுதியும் இல்லை என்பதுதான் அனைவரின் கருத்தும். திமுகவுக்கு பி டீம் பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களில் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். ஏன்னா தான் மீது எந்த வழக்கம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் இது. பதவி வாய்ப்பு என்பது பிக் பாக்கெட் அடிப்பது போன்றது என அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2 முறை வந்த வாய்ப்பை விட்டுக் கொடுத்ததாக செங்கோட்டையன் கூறியது குறித்து விமர்சித்துள்ளார். 2 முறை எனக்கு வாய்ப்பு வந்தது, நான் கட்சிக்காக விட்டுக் கொடுத்தேங்கிறேன். எவனாவது வாய்ப்பு வந்தா விட்டு கொடுப்பானா? அது எவன்டா அடிக்கலான்னு தானே அடிக்கிறாங்க. பிக் பாக்கெட் அடிக்கிற மாதிரி தான் அது. வாய்ப்பு வந்து அவர் எதுக்கு விடுறாரு? அதுக்கு தெய்வத்தின் தீர்ப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரணும்னு இருந்திருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி சின்ன ஆளு, கார்கே இருக்காருல அவர் தலைவர், அவர் 83 வயசு 85, அவர் கூட இருக்கிற அவரை ஏற்றுக்கிட்டு இருக்காங்களே எல்லாருமே. அவர் வயசு சின்னவர் தம்பி, ஆனாலும் அவருக்கு அடுத்து உட்கார வைக்கிறாங்களா ராகுல் காந்தி. அது மாதிரி பல இடத்துல பல பிரச்சனைகள் இருக்கு. இவர் வயது முதிர்ந்த காரணமாக நான் சீனியர் சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை.
செங்கோட்டையன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரை பாஜக கூட்டணியில் இணைப்பது குறித்து பிறகு சொல்வதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். சேகர் பாபு எங்களுடைய எதிர்கட்சி, இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர். அவர் எங்களுக்கு ஆதரவா பேசுவாரா? இதுதான் பேசுவாரு. இன்னைக்கு கோயில் நகரங்களா இருக்கக்கூடிய கும்பகோணங்கள்ல நிறைய கோபுரங்கள் இடிஞ்சு விடுது. அதையெல்லாம் மதிப்புக்குரிய அமைச்சர் சேகர் பாபு முதல்ல அதை பார்க்க சொல்லுங்க. அடுத்த கட்சி பிரச்சனையை பத்தி அவங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல கேள்விதான் இது. அதை பத்தி இன்னொரு நாள் சொல்றேன். வரும் 5ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. பழனிசாமிக்கு எதிராக அமமுக பொதுச் செயலர் தினகரன், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் சசிகலாவுடன் கைகோர்த்துள்ள நிலையில் பழனிசாமி தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலர்கள் கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.